குழந்தை நல்லா கொழு கொழுன்னு பிள்ளையார் மாதிரி பொசு பொசுக்குன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். குட்டி குண்டர்கள் இன்றைக்கு மிக அதிகம் உலகத்துல. குட்டியா குண்டா இருந்தா முன்னாடி ஒரு காலத்துல வந்து சந்தோஷப்பட்டோம், பிள்ளை நல்லா வளவளன்னு கொழு கொழுன்னு ஹார்லிக்ஸ் பேபி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் அப்படிலாம் யோசிக்க கூடாது. சிறு வயதுல இருந்து அவன் சிக்கன் இருக்கணும், அவனுடைய உடல் இறுக்கமாக இருக்கணும், உடல் வலுவாக இருக்கணும். அப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கான் சார், நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் சாப்பிடறத எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பாருங்க தெரியும் அப்படின்னு வருந்தக்கூடிய தாய்மார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மெலிந்து குச்சியாக சட்டையை கலட்டினா புரூஸ்லி மாதிரி தான் பல பேர் இருக்கான். தசையே பிடிக்க மாட்டேங்குது, புரதமே ஏற மாட்டேங்குது. அப்படி ஒரு குரூப்பான குழந்தைங்க. இன்னொரு குழந்தைகள் ஹோட்டல்ல போனா நான் சாப்பிடுவேன், நீ என்ன போட்டு திங்க மாட்டேன், அங்க போனா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு, ரோஸ்ட் தோசை வாங்கி கொடு, இல்ல நூடுல் பண்ணி கொடு, அதை சாப்பிடுவேன், மற்றதை நான் சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு கூட்டம். ஆரோக்கியமா தான் இருக்கா, ஆனா சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. முதல் விஷயம், உணவை பொறுத்த மட்டும் உணவுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்தல் இருக்கு இல்லையா, எந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது சயின்ஸ் கிடையாது. குழந்தையை சாப்பிட வைப்பது அறிவியல் அல்ல, குழந்தையை சாப்பிட வைப்பது கலை, அது ஒரு ஆர்ட். அது ஆர்ட்டா தான் நீங்க எடுத்துட்டு வரணும். சயின்ஸை உள்ள வாங்கிட்டு, சயின்ஸை மனசுக்குள்ள வாங்கிட்டு, எது நல்லது எது கெட்டது எது தேவை எது தேவையில்லைங்கிற அறிவியலை மனதுக்குள் வாங்கி கொண்டு கலை உணர்வோடு அந்த குழந்தையை அணுகுனா மட்டும்தான் அந்த குழந்தையை சாப்பிட வைக்க முடியும். பல வீட்டுல அம்மா கிட்ட சாப்பிடாத குழந்தை ஆயா கிட்ட சாப்பிடும், அப்பச்சி கிட்ட சாப்பிடும், அம்மா கிட்ட சாப்பிடும். அது எப்படி? அதே தோசையை தான் நான் கொடுக்குறேன், என்கிட்ட திங்க மாட்டேங்கன்னா அவன் அம்மா கிட்ட மட்டும் போய் தின்னுட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எத்தனையோ வீட்டில் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து தோணலாம் காமன் எதிரிகள்ங்கிறதுனால ஒருவேளை அம்மா கிட்ட சாப்பிடாம, அம்மா கிட்ட பிள்ளையும் அதான் இருக்கும், அம்மாய்க்கு கொஞ்சம் சண்டை இருக்கும், அதனால அந்த ரெண்டு காமன் எதிரிகளால செய்ததான் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு சின்ன விஷயத்தை உற்று பார்த்தீங்கன்னா வயதானவர்களிடம் இருக்கக்கூடிய சிறு பொறுமை, அதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய சிறு கதைகள், அதுக்கு பின்னாடி உங்க வீட்டுல நீங்க எல்லாம் படிக்கும் போது சொல்லியிருப்பாங்கல்ல, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு. இருக்கா இல்லையா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்குக்கு யாராவது கண்டுபிடிச்சிருக்கானா? எந்த அறிவியலாவது இருக்கா? அது சுத்த வடிகட்டின பொய். ஆனா அந்த ஒரு கதையை சொல்லியே எத்தனை கிலோ வெண்டைக்காயை நம்ம எல்லாம் சாப்பிட்டு சின்ன பிள்ளைல. அது ஒரு அழகான பொய். ஏன்னா கணக்கு கஷ்டமான ஒரு பாடம். ஓ, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு கடகடன் வந்துடும், அல்ஜிப்ராலாம் வந்துடும், மேட்ரிக்ஸ் எல்லாம் போட்டுருவான்னு நினைச்சு நான்லாம் கணக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கேன் சின்ன பிள்ளைல. ஒழுங்கா சாப்பிட்றா. அப்புறம் சித்தா காலேஜுக்கு வந்து படிச்சு எங்கேயாவது வெண்டைக்காயில ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில அல்காரிதம் போடுறதுக்கான ஏதாவது கணக்கு தொடர்பு இருக்கான்னு தேடி தேடி பார்த்திருக்கேன். இல்லை. ஆனால் அது ஒரு அழகிய பொய். இந்த உலகம் சில நல்ல நகர்வுகளை அழகிய பொய்களால் கட்டமைக்கும். அது நல்ல அவசியமான பொய், அது தேவை. இப்படியான நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு சில கற்பனாவாதத்தை சொல்வதில் தப்பே இல்லை. உங்க வீட்டு பெண் குழந்தைகள்கிட்ட நாளையில இருந்து ஒரு சின்ன உத்தியை கண்டுபிடிங்க. இதே முருங்கைக்கீரையை நீ சாப்பிட்டேன்னா உன் முடி அவ்வளவு அழகா இவ்வளவு தூரம் வரும், உன் தோல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும்னு நாளையில இருந்து தினம் சொல்லுங்க. அந்த பிள்ளை முருங்கைக்கீரை சாப்பிடுதா இல்லையான்னு பாருங்க. முருங்கைக்கீரைக்கும் அதுக்கும் சம்பந்தமா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சயின்ஸ் தேடுறது வேற. பட் நாம் சில கற்பனாவாதத்தை முன் வைக்கணும். ஏன்னா குழந்தை சாப்பிட வைக்கணும். அதுக்கு வந்து அதை அறிவியலா, நீ இதுல விட்டமின் சி இருக்கு, B12 இருக்கு, இதுல வந்து பைட்டோபினால்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு முடி அழகா இருக்கு, தோல் நல்ல வழுவலன்னு இருக்கும், இது சாப்பிட்டேன்னா கண்ணு நல்ல பொலிவா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி அவனுக்குள் ஒரு சில ஆச்சரியங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது மேல் ஒரு பிடித்தத்தை உருவாக்க வேண்டியதுதான் முதல் கடமை தாய்மார்களுக்கு. உணவின் மீது ஒரு சிறு பற்றுதலை உருவாக்கணும். உணவை நம்ம வந்து தோசை சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தோசையை வட்டமா தான் சுடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கிடையாது. அந்த தோசையை வந்து டைனோசர் மாதிரி சுடுங்க. அந்த குழந்தை அதையே ஊத்த சொல்லி பாரு, டைனோசர் சுட்டுருக்கேன்னு சொல்லுங்க. இட்லிக்குள்ள எதையாவது ஒளிச்சு வைங்க அவிக்கும் போது. ஒவ்வொரு இந்த இட்லியை திறந்தேன்னா அதுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த இட்லியை தோங்கினேன்னா அதுக்குள்ள வேற எதையாவது வச்சிடாதீங்க. ஒரு பீன்ஸையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு பொருளை உள்ள வைத்து அதற்குள் ஒரு கற்பனாவாதத்தை நாம் வளர்க்கணும். அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு சிறு பிடித்தலை உருவாக்கும். நண்பர்களே, நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த அடுத்த தலைமுறை வந்து பல்வேறு நோய் சிக்கல்களுக்குள் சிக்கக்கூடிய ஒரு
காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம் காற்று மாசடைந்து இருக்கிறது. நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாசித்த காற்று இங்க இல்ல. ஒரு காற்று எடுத்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல எவ்வளவு மாசுக்கள் கலந்திருக்கிறது என்கிற அறிவியல் பார்க்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது 22 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்த மாதிரி இப்ப இருக்காது, மாறி இருக்கும். ஏகப்பட்ட மாசுக்கள், ஏகப்பட்ட காற்று மாசு கலந்திருக்கு. அதைத்தான் நீங்களும் உங்க குழந்தையும் சுவாசிக்குது. நீங்க சுவாசிக்கிறதுக்கும் உங்க குழந்தை சுவாசிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய எதிர்பார்த்தல் வளர்ந்து நின்றாச்சு, ஆல்ரெடி வளர்ந்தாச்சு. இப்ப குழந்தை இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அவனுடைய எதிர்பார்த்தல் முழுமையா டெவலப் ஆகுதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பொல்யூட்டன்ஸ், ஏகப்பட்ட அலர்ஜன்ஸ் அது சுவாசிச்சதுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள சில சிரமங்கள் வரலாம். அப்போ ஒரு சேலஞ்சிங் அட்மாஸ்பியர்ல அந்த குழந்தை வளர வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது நாம சாப்பிட்டதை விட கூடுதல் அக்கறையோடு நல்ல நல பொருட்கள் உணவில் வேணும். எதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அப்படி என்னெல்லாம் நம்ம உணவுல குழந்தையினுடைய எதிர்பார்த்தலுக்கு, குழந்தையினுடைய உடல் நலம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்கலாம். முதல் கவனம் தேவை நம்ம ஊர்ல மிஸ் பண்ற விஷயம் புரதம். நீங்க நாளைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பெற்றோர்களுக்கு, நீங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாத்தியார் இங்க இருந்து டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒரு வாரம் நீங்க தினம் அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறது என்று மட்டும் யோசிச்சு பாருங்க. புரோட்டீன் தெரியும் இல்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியும் புரோட்டீன். ஒரு கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. உங்க வீட்டுல குழந்தை 10 கிலோ இருக்கு, 10-12 கிலோ இருக்கு வெயிட், 15 கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவு புரதம் எடுக்குதா, ஒரு 25 கிராம் ஆகுது புரதம் எடுக்குதான்னு பாருங்க. நிறைய நேரத்தில் இருக்காது. நிறைய நேரத்தில் காலையில் ஆமா 2 தோசை சாப்பிட்டான், மத்தியானம் ஆமா கொஞ்சம் போல ஒரு அரிசி பருப்பு சோறு கொடுத்தோம், ராத்திரி ஒரு இட்லி சாப்பிட்டான், முந்தா நேரத்து சாப்பிட்டதுல ஒரு அடை சாப்பிட்டாங்க, அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன், துண்டு சாப்பிட்டான், அன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரதங்கள் மிக 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 குறைவா இருக்கும். அதுவும் ஒரு புலால் உணவு தினம் சாப்பிடக்கூடிய, இல்ல புலால் உணவு வாரத்துக்கு 3 நாளாவது இருந்தாவது கொஞ்சம் புரதம் கிடைக்கும். இல்ல சார் நான் வெஜிடேரியன், நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா, வெஜிடேரியன்னா நிறைய லெக்யூம்ஸ் சாப்பிடணும். நிறைய இந்த அவரைக்காய் குடும்பத்தை சேர்ந்த அவரைக்காய், பீன்ஸ், சுண்டல், கொண்டக்கடலை, நல்ல வெள்ளை கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை அப்படி எடுத்திருந்தா கொஞ்சம் வந்திருக்கும். ஆனா வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனா இருந்தீங்கன்னு வைங்க, நல்ல சோறா வளைஞ்சு வளைஞ்சு உருட்டி உருட்டி சாப்பிட்டோன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப நல்ல போஷாக்கா குழுக்குழுன்னு இருப்பாங்க, ஆனா சத்து இருக்காது. எடை கூடி பிரயோஜனம் இல்ல, வலுவான எடை கூடணும். வலுவான எடை கூடணும்னா புரதம் இருக்கணும். புரதம் எதுல இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். தினம் கொஞ்சம் சுண்டல், ஒரு பாசிப்பருப்பு சுண்டல், சிகப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ஏதாவது ஒண்ணுல அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும். கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுல முட்டை. உங்க ஊர் நாமக்கல் உலகத்துக்கே முட்டை கொடுத்துட்டு இருக்கு. நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதா? தினசரி குழந்தைக்கு ஒரு முட்டையோ இல்ல புரதச்சத்து உள்ள நல்ல மீன்கள், மீன் கிடைக்கும் போது நல்ல மீன், கோழிக்கறி எல்லாத்துலயும் புரதம் இருக்கு. ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமா வரணும். ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சார் நல்லா தான் இருக்கான், பக்கத்து பையன் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துருது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு 2-3 பிள்ளைக்கு காய்ச்சல், என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்க பிள்ளைக்கு ஏன் வருது? அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொடுப்பது புரதம் மட்டும்தான். அந்த புரதம் நல்லா இருந்தாதான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமா, அலர்ஜனா, இல்லைன்னா வைரஸா, இல்ல வேற ஏதாவது கிருமி வருதா, அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும். அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்பார்த்தல் இருக்காது, டக்குனு இவனுக்குள்ள அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சோம். சோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை புரத உணவுகள். நண்பர்களே, தேடி தேடி என்ன புரதம் சாப்பிடலாம் என்ன புரதம் சாப்பிடலாம்னு பார்த்து நான் சொன்ன லெக்யூம்ஸ், முதல்ல சொல்லக்கூடிய அந்த பட்டாணி, அவரை குடும்பம், கொண்டைக்கடலை, கேழ்வரகு. நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிட்டே இருக்கோம்? ரொம்ப நாளா சிறுதானியம் மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் யாரோ இல்லாதவன் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல. ஆனால் இந்த சிறுதானியம் ஒன்னொன்னையும் உத்து உத்து பார்த்த நம்மாழ்வார் மாதிரி, நெல்ஜெயராமன் மாதிரி இயற்கை வேளாண் மனிதர்கள், மாமனிதர்கள் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஒரு தினை அரிசிக்கும் நல்ல அரிசிக்கும் என்ன வித்தியாசம்? வெள்ளை அரிசிக்கும் தினை அரிசி, வெள்ளை அரிசி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, தினை அரிசி மஞ்சள் கலர்ல, பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு.
ஏன் பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு? உங்க சேர், நீ உட்கார்ந்துருக்க சேர் கலர்ல இருக்கு. எதுக்காக அந்த கலர் வருது? அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு சத்து. அந்த பீட்டா கரோட்டின்ங்கிறது இந்த அரளிப்பூ, இந்த மேல இருக்க செவ்வாய் நல்ல மஞ்சள் கலர் அரளிப்பூ, மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலர் அந்த பீட்டா கரோட்டின் சத்துனால வருது. ஆனா இதை சாப்பிட முடியாது. ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள திணையரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டின் ஏன் சாப்பிடணும்? கண்ணுக்கு நல்லது. கண் பார்வை நல்ல, குழந்தைக்கு சிறு வயதுல இருந்தே கண்ணாடி போட வேண்டாம், நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு திணை அரிசியில பொங்கல் செய்யுங்க, திணை பாயாசம் செஞ்சு கொடுங்க. திருநெல்வேலி பக்கத்துல திருச்செந்தூர் கோயில்ல, அங்க திருச்செந்தூர் கோயில்ல முருகன் கோயில்ல ரெகுலரா ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம். அதுக்கு பேர் புட்டமுதுன்னு பேரு. இப்பவும் கொடுப்பாங்க. புட்டமுது ஒரு காலத்துல எப்படி கொடுத்தாங்கன்னா வெறும் தேனும் திணை மாவும் தான் புட்டமுது. திணை மாவை தேன்ல போட்டு விரவி கொடுத்ததுதான் புட்டமுது. இப்ப பச்சரிசியும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது தேனும் திணை மாவும் கொடுக்கணும். எத்தனை சங்க இலக்கிய காலத்துல இருந்து சொன்ன விஷயம் தேனும் திணை மாவும். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் திணை அரிசி கொடுக்கலாமே, வாரத்துக்கு ஒரு நாள் திணை பொங்கல், ஒரு திணை பாயாசம் அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க. ஆளாளுக்கு நம்ம வீட்டுல செய்யற விஷயம் என்னன்னா, இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லாரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிருவாங்க. இந்த 2 கஞ்சியை ஈஸி, ஏன்னா செய்யறது ஈஸி. மொத்தமா அரைச்சு காய்ச்சி 4 ஸ்பூன் வாயில இடிச்சு கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகீர்னு பதறி தெரிச்சு ஓடும். தயவு செய்து கஞ்சியிலேருந்து வெளியே வாங்க. கஞ்சி நல்லதுதான், நான் கஞ்சி வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்கள்ல கொடுங்க. அந்த சிறுதானியத்துல ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒண்ணு செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க. அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். வெள்ளை அரிசிக்கும் கம்புக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. அரிசியில கிடையவே கிடையாது இரும்பு சத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல, பெண் குழந்தைகள்ல 50% அனிமியா, பாதிக்கு பாதி. இப்ப இங்க இருக்கீங்கல்ல பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த வாசல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தா 50% உங்களுக்கு அனிமிக் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்களாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் சாப்பிட்றீங்க, ஆனா இரும்பு சத்து தினம் சேருதா? கிடையாது. எப்ப தெரிய வரும்னா, ஒரு கருத்தரித்து தாய்மை பேர் அடைந்து போய் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போது சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு அயன் குறைவா இருக்கு, அயன் டானிக் கொடுங்க. இல்ல மென்சுரல் சைக்கிள் சரியா இல்லாம அதிகமா ப்ளீடிங் இருக்கு, இல்ல ப்ளீடிங்கே வரல, இல்லைன்னா மாதவிடாய் தள்ளி போகுதுன்னு போய் மருத்துவரை போய் பார்த்தா அப்ப பார்க்கும்போது இரும்பு சத்து குறைவா இருக்குன்னு தெரிய வரும். இந்தியாவில் 50% பெண்கள் அனீமியாங்கிற ரத்த சோகையில இருக்காங்க. அப்ப இரும்பு சத்தை கூட்டணும். நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே கவனமா இரும்பு சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோரை கொடுங்க, கம்பங்கூழ் கொடுங்க. கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்புல அடையோ, அப்படி கம்பு 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம். சோ திணையரிசி, கம்பஞ்சோறு, வரகு, சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி எதுவா இருந்தாலும் எல்லா சிறுதானியத்துல கூடுதல் பயன் என்னன்னா, அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம். நான் சொல்லிட்டே இருந்தேன்னா புரதம் அது ரைஸ்ல கம்மி, ஆனா சிறுதானியத்துல கூட இருக்கும். சோ காலை உணவுல இப்படி எடுத்துக்கணும். காலையில குழந்தை ஸ்கூலுக்கு வருதா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அட்டெண்டன்ஸ் போடும்போது அவங்க காலையில சாப்பிட்டுருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளணும். காலையில சாப்பிடாம ஒரு குழந்தை வருதுன்னா கண்டிப்பா அவங்க தாயாரை கூப்பிட்டு, எப்படி நீங்க கணக்குல மார்க் குறைஞ்சா நீங்க கூப்பிட்டு சத்தம் போடுறீங்களோ, அவன் சாப்பிடாம வரான்னா அந்த தாயாருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாலும். கண்டிப்பா காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு எப்படியாவது காலை உணவை கொண்டு வரும்னு சொன்னதுக்கான அடிப்படை காரணம், வறுமை காரணமாக சாப்பிடாத குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊர்ல. கொஞ்சமேனும் கொடுக்கலாமே, ஏதாவது ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு காலை உணவு கொடுக்கலாம்னு தான் அப்படி ஒரு திட்டம் வருது. நம்ம வீட்டுல நம்ம இங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வறுமை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம தான் கொஞ்சம் அக்கறை எடுத்து, அது 8:15 தான் போர்வை விட்டு வெளியே வருது, 8:30 அப்படியே தூக்கி குளிப்பாட்டி ஆட்டோல தூக்கி போட்டு அனுப்பி விடுறோம் அப்படின்னா எங்க போய் சாப்பாடு கொடுக்கறது? 6 மணிக்கு எழுந்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். விளையாண்டுட்டு இல்ல போன்ல கேம் விளையாண்டுட்டு அப்புறம் காலையில 8:45 வரைக்கும் எந்திக்க மாட்டேன்னு படுத்து அடம் பிடிச்சதுன்னா காலை சாப்பாடு போயிடும். நம்ம காலையை சீக்கிரம் எழும்பி அவங்க காலை உணவுல புரதம் சிறந்த உணவா கொடுத்து அனுப்புறது ரொம்ப முக்கியம். வெறுமான சும்மா இட்லி தோசை அது மட்டும் வேணாம், ஏதோ வாரத்துக்கு 2-3 நாள் கொடுங்க. அப்படி இட்லி தோசை கொடுத்தாலும் வெள்ளை விளையர்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன்.
நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்ப நான் பேசிட்டு இருப்போம். அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க. அவங்க என்னைய பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கோமே இவரை அப்படின்னு மொத்த பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக வந்து சார் நீங்க தானே அப்படின்னு என்கிட்ட வந்து பேச வந்தாங்க. அந்த பையனை கூப்பிட்டு டே யார் திருதா அவனுக்கு எனக்கும் தெரியவே தெரியாது. அவன் உலகத்துல நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம். பாடுறா இவர் தாண்டா சிவராமன் அப்படி காமிச்சான். அதுக்கப்புறம் எப்படிடா இவனுக்கு சொல்றதுன்னு தெரியாம அந்த அம்மா டக்குன்னு திருப்பி நம்ம வீட்டுல இந்த மாப்பிள்ளை சம்பா தோசை வரகரிசி எல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் சார் சொல்லித்தான் அப்படின்னு காமிச்சோடனே அவன் எப்படி ஒரு முறைச்சான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அவன் உடனே என்னைய பார்த்து சொன்னான், இந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனது நீங்க தானே, எங்க வீட்டுல இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் வந்து அவனுக்கு இந்த கருப்பா இருந்தா அழுக்குன்னு ஒரு மாயை மனசுல வச்சிருக்கான். அது அழுக்கு இல்லடா, அது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சத்துன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா காலகாலமாக நம்ம ஊர்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக கருப்பா இருந்தா அது இழுக்குன்னு நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை கத்து கொடுத்து வச்சிருக்கோம். கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே. கருப்பா இருந்தா மிகச்சிறப்பு எதுவுமே. அந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம், கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய பன்னீர், திராட்சை, திண்டுக்கல் இருக்கக்கூடிய எடுங்க. அத்தனையிலும் ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஏன் கருப்பு கவுனி அரிசியை கொண்டாடுறோம்? கவுனி அரிசின்னு உலகமே கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின். ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய் வருவதை தடுக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலதான் அத்தனை புற்றுநோயாளிகளையும் அதுல இருந்து நீங்கி நோயிலிருந்து அவங்க சிகிச்சை எடுத்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமேனும் கஞ்சி ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருங்க. ஒருவேளை தாய்க்கு மார்பக புற்று இருக்கு, இல்லை என்றால் தாய்க்கு வந்து கருப்பையில் புற்று இருக்கு, தன் பெண் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாளாவது அந்த கவுனி அரிசியை கஞ்சியா எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்ப சொல்றோம், இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்க வேணாம். உங்க வீட்டு இட்லி சாம்பல் நிறத்துல, சிகப்பு நிறத்துல, கருப்பு நிறத்துல இருந்து இதுதான்டா இட்லி அப்படின்னு பழக்குங்க குழந்தைக்கு. ஆரம்பத்துல இருந்தே துளி துளியாக நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர பின்னாட்கள்ல அவங்களுக்கு வந்து பெரிய நோய்கள் எதுவும் வராமல் காத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு 30-35 வயசுல நிறைய பேர் இருக்கீங்க. உங்களே சில பேருக்கு மனசுக்குள்ள லேசா பயம் இருக்கும். சுகர் இருக்கோ இல்லையோ தெரியல, லைட்டா கிருகிருன்னு வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளையில இருந்து மாத்திரையா கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு டெஸ்ட் எடுக்காம நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே மணி அடிச்சிருச்சு, நமக்கு வந்துடும் நினைக்கேன், எங்க அக்கா நேரத்துல இருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்க. நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நம்ம 30 வயசு 35 வயசுல சுகர் பத்தின பயம், தைராய்டு பத்தின பயம் உங்களுக்கு இருக்குன்னா, நம்ம குழந்தைகள் அவர்களுடைய 25 வயசுல இந்த பயம் வரக்கூடாது அவங்களுக்கு. அப்ப ஆரம்பத்திலிருந்தே முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிப்புக்கு எதிராக அவர்களை மாத்தணும். அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போறான், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனா அவன் வியாபாரம் அதை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாத்துக்கும் எந்த ஒரு மகிழ்ச்சியினாலும் நம்ம இனிப்பு தான் கொடுத்து கொண்டாட காலகாலமாக உள்ள விஷயம் தான். இனிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய உவகைக்கும் பெரிய தொடர்பு இருந்துச்சு. அதனால எல்லா நல்ல சாமிக்கே சக்கரை பொங்கல் தானே போட்டோம். அவருக்கு பாவக்காய் பொரியலா போட்டிருக்கோம். அவருக்கு நல்லது அப்படின்னு நாளையில இருந்து பாவக்காய் பொரியல் சாமிக்கு வைப்போமா? அதெல்லாம் சக்கரை பொங்கல் தான் வைக்கணும். அவருக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு வைக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் யானைகள்ல 80% யானைக்கு டயபெட்டிக். கோயில் யானைக்கு டயபெட்டிக் இருக்கு. ஏன்? யானை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது கோயில்ல போட்டு டேன்னு அதை அப்பப்ப மணி ஆட்டி வர்றவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சக்கரை பொங்கலும் பழமும் தேங்காயும் கொடுத்து அதை நடக்கவும் விடல. அது மலையில நடக்க வேண்டியது போக வேண்டிய விஷயத்துல விட்டு அதுக்கு சுகர் வந்து அதுக்கு வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டுட்டு இருக்காரு கோயில் யானைக்கு. நம்மளும் நம்ம குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை. கோயில் யானை மாதிரி வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு போசாக்கா சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி எல்கேஜி யூகேஜிலேயே நீட் கோர்ஸ் இருக்கா சார்? இங்க ஜேஇஇ சேர்க்கலாமா சார்? நாளையில இருந்தே அவன் நீட் படிச்சுட்டானா பிளஸ் 2 வரும்போது ஈஸியா எழுதிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது ஒரு வியாதி. அவன் பிளஸ் 2 படிக்கும் போது அதை பத்தி யோசிச்சா போதும். குழந்தை பருவத்துல முதல்ல எதிர்க்க வேண்டியது இனிப்பின் மீதான பிரியத்தை மெதுவா வெளியே எடுக்கணும். வெள்ளை சர்க்கரை மீதான மோகத்தை வெளியே எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், சொல்ற அளவுக்கு எளிது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வீட்டுல வெள்ளை சர்க்கரை வைக்காமல் இருக்கலாம்.
உங்க வீட்டில் ஒயிட் சுகர் டப்பா இருக்கக்கூடாது, வேண்டாம். யாராவது மற்றவங்க யாராவது கெஸ்ட் வந்து காபி கேட்டாங்கன்னா வெளியே போய் குடிச்சுவான்னு சொல்லிருங்க, தப்பு இல்லை. ஏதாவது கோச்சிக்கிட்டாங்கன்னா அப்படி கோச்சு வைங்க, வர வேண்டாம் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் நல்ல நாட்டு வெல்லம், பனை வெல்லம் இருக்கட்டும். இனிப்புன்னு வேணா கொஞ்சம் பனை வெல்லம் போட்டுக்குவோம். பிள்ளைக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு வந்து நாட்டு வெல்லம் தான் இனிப்புன்னு முதல்ல 2 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சதுன்னா மெதுவாக வெள்ளைச்சற்கலேருந்து வெளியே வருவாங்க. இந்த சாக்லேட்டு இப்போ ஒரே போன சிலுக்குன்னு ஒரு சாக்லேட்டு 100 ரூபா, எனக்கு பார்த்தாலே பத்திட்டு வரும். அதை வாயில் போட்டால் வெடிக்கும், வாயில் குழாவும், என்னென்னமோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி எவ்வளவு ரசாயனம் சேர்க்குறாங்க. மில்க் சாக்லேட் நம்ம நினைக்கிறோம், அது வந்து மில்க் சாக்லேட் வெறும் பால் இருக்கு, பால் மட்டும் கிடையாது, எவ்வளவு ரசாயனம் அதில். அது வந்து உள்ள வெடிக்கிறதுக்கு ஒரு ரசாயனம், இழகிறதுக்கு ஒரு ரசாயனம், அது மீண்டும் மீண்டும் உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஒரு கெமிக்கல். பெரும்பாலான சாக்லேட்டுகள் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் பெண் குழந்தைகளுக்கு அதிகம் வருவதற்கான காரணம் சின்ன பிள்ளையில இருந்து அதிகம் சாக்லேட் சாப்பிடுறது. நீ நல்ல மார்க் வாங்க, நான் சாக்லேட் வாங்கி தருவேன், நீ இது வாங்கி தருவேன், சாக்லேட் வந்து லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க. சாக்லேட்டுகள் வேண்டாம். இனிப்பு என்னைக்கும் அதற்காக குழந்தையினுடைய மகிழ்ச்சி மனோபாவம் மாறணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு மகிழ்ச்சி வேணும், கொண்டாட்டம் வேணும். ஆனால் அதுக்கெல்லாம் அடையாளம் இந்த இனிப்பு தான் நம்ம மாற்ற வேண்டாம். நீ நல்ல மார்க் வாங்குறியா, நாளைக்கே நம்ம போய் கடற்கரைக்கு போறோம், சென்னையில போய் உன்னை கடல்ல விளையாட விடுறேன், இல்ல போய் ஒரு பெரிய அருவியில குளிக்க வைக்கிறேன், அப்படி மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. இல்ல பொருட்கள் மீது இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் உயர்ந்தது, இந்த இனிப்பு தான் நீ நல்லா செஞ்சா கொடுப்பேன்னு சொல்லி அதன் மீது ஒரு போதையை உருவாக்கினா அவன் உங்களை தாண்டி உங்கள்ட்ட இருந்து கேட்கக்கூடிய வயசை தாண்டும் போது 15 வயசு 14 வயசு போது அவனே கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அப்படியான இனிப்பின் மோகத்தை தடுக்க வேண்டும் நண்பர்களே. சிறு வயதிலிருந்தே இனிப்பான பொருட்கள் அதிகம் எடுக்காம இருந்தா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கணையத்தில் வரக்கூடிய அந்த இன்சுலின் நல்ல செயல்பட முடியாமல் தடுப்பதுதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு பெரும்பாலான காரணம். இதில் ஒழுங்கா தான் சுரக்குது, ஆனா அது ஒழுங்கா செயல்பட மாட்டேங்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா குட்டி குண்டர்களுக்கு வரும். சின்ன பிள்ளையே குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க, குழந்தை பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் குண்டா இருந்ததுன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். பெண் குழந்தை குண்டா இருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி சரியா வராது, அது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா பீரியட் இருக்காது. பசங்கள்ல அந்த குண்டாவே வந்துட்டு இருந்தானா 20 வயசுல சக்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு வரும். ஸோ சிறு வயதிலிருந்தே இனிப்பை குறைத்து விடுங்கள். இனிப்பான விஷயம் வேணுங்கிறப்பெல்லாம் அவனுக்கு பழங்களை காட்டுங்க, நிறைய பழங்கள் உங்க வீட்டில் டைனிங் டேபிள்ல எப்பொழுதும் அலமாரியில் பழங்கள் நிறைய இருக்கட்டும். அது கொஞ்சம் வீணாயிருமா பணம் பரவாயில்ல, அது இங்கேயே வீணாகாது. கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டு போன பழத்தை தூக்கி மணல்ல போட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும். தப்பு இல்லை, இனிமே அந்த உயிரியை வளர்க்கும் போது மண் வளமாக இருக்கும். வீணாயிருமே நினைக்காதீங்க. தயவு செய்து உங்கள் வீட்டில் கொய்யாப்பழமும் பப்பாளியும் ஆப்பிளும் வாழைப்பழமும் நெல்லிக்காயும் எல்லா பழங்களும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். அதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தீங்கு கிடையாது. தினம் பழம் சாப்பிடணும். எங்க தாத்தாலாம் ஞாபகம் இருக்கு, ஒரு வாழை கொலையை கட்டியிருப்பார். காலையில போய் பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே போய் ஆளுக்கு 2 பழத்தை உரிச்சு எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பழக்கமா இருந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் தான் காட்டுறான், இல்லைன்னா பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க. பத்திய சொருகிறதுக்கு மட்டும் தான் வாழைப்பழம். யாராவது வீட்டுக்கு போறீங்களா, இங்க இருந்து உங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போறப்ப யாராவது போறப்ப கொஞ்சம் கொய்யாப்பழமோ இல்ல வாழைப்பழமோ வாங்கிட்டு போயிருக்கீங்களா? போய மாட்டாங்க. எங்க போனாலும் ஆப்பிள் மாதுளை. ஏன்னா வாழைப்பழத்தை ஒரு 2 சீப்பு 3 சீப்புல ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போங்களேன், வந்துட்டான்டா அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஏளனத்தை நம்ம உருவாக்கிட்டோம். உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் கொடுக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் ஒல்லி குச்சியா இருக்கு குழந்தை, தனுஷ் மாதிரி இருப்பான்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒல்லி குச்சி ஆகி அது பின்னாடி டிபி இருக்கான்னு தெரியாம போயிடும். குழந்தை உடல் எடை கூட்டணும் அப்படின்னா நல்ல நேந்திரன் வாழை, மிகச்சிறந்த செவ்வாழை, வெயிட்டை கூட்டுறதுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை ஒரு பழக்கமா கொண்டு வந்துடும். தினம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒவ்வொரு நாள் ஒரு பழம், ஒரு மட்டி பழம், ஒரு ஏலக்கி, ஒரு நாள் கூழாஞ்செண்டு, எது கிடைக்கிறதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் கொடுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை இனிப்பான பழங்களை கொடுத்து மாற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஹோம் மெசேஜா நான் சொல்றது, முதல் விஷயம் புரதங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த புரதங்களை நல்ல முட்டை மீன் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் எடுத்துக்கொள்றது. சிறுதானியங்களை அடிப்படை
அரிசிக்கு இணையா பயன்படுத்த வேண்டியது சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. அரிசியும் வெள்ளை அரிசி வேண்டாம், சிகப்பரிசி கருப்பரிசியை அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். குழந்தைகளுடைய மனநலம் இன்னைக்கு பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விளையாட்டா நினைக்கலாம், சில நேரத்தில் என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பான், கீழே உருண்டு அழுது, அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க. அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே. அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடைச்சிடணும். நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாத்தி அந்த அடம் பிடித்தல் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும். உலகத்தில் பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன். எந்த இடத்துலையும் பல நாடுகள்ல அழுதா உடனே வாங்கி கொடுக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, அடம் புடிச்சு எனக்கு இதைதான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு விடணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் சாப்பிடாம இருப்பானா ஒன்னும் ஆயிராது. ஓகே நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், வேண்டாமா படுத்துக்கோ, அப்படி உருளு கீழே பழக்கணும். என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுறானு நினைக்காதீங்க. அவன் மீதான அக்கறையில, அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன். அவர்கள் சாப்பிட மறுத்தார்கள் என்றா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு, உடனே உனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், தர முடியாது, இதுதான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த உளவியல் ரீதியா நாம அழுதா நமக்கு கிடைக்கும், நம்ம அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகள மனசுக்குள்ள பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்கிற தன்மை முழுசா அவங்க இழக்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு வேணாம் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. பர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து சொல்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க. பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கல்ல நிறைய மாற்றாங்க. நிறைய 10th +2 வரக்கூடிய குழந்தைகள்ல ஒரு ஆய்வு நடத்தி சொல்றாங்க. குழந்தைகள் அதுவும் இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு தோராய கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா, 25% குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கு. எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க? வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை, பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே நான் என் உயிரை மாற்றிக் கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவுல உளவியல் சிக்கல்கள் கூடிட்டு இருக்கு. வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும்னா சின்ன வயசிலிருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும். எப்படி அக்கறையா உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா? விளையாட்டு. உங்க வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி ஒரு நாளைக்கு விளையாடுறாங்க தினசரி? பள்ளி காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் வீட்டில் அது ஒரு எழுதப்படாத விதியா தான் இருந்துச்சு. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வந்துடுறா, இதான் ஒரு வார்த்தை. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வா. விளக்கு எப்போ வைப்பாங்க? 6:15 6:30 மணிக்கு விளக்கு வைப்பாங்க. ஸ்கூல் எப்போ விடும்? 4:30 மணிக்கு விடும். 4:30 6 மணி வரைக்கும் தெருவில் தான் கிடந்தோம் நாங்க. தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீட்டுகளிலும் முற்றங்களிலும் விளையாண்டு தான் நட்பும் வளர்ந்தது, படிப்பும் வளர்ந்தது, வாழ்வும் வளர்ந்தது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா வாசி ரோட்ல நின்னோம்ல, அந்த புதுப்படத்தில் அந்த பக்கம் நின்று விளையாண்டோம்ல, அந்த மூலையில நின்று கிரிக்கெட் விளையாண்டோம்ல, அங்கிருந்து பம்பரம் விட்டோம்ல, அங்கிருந்து கில்லி தண்டா விளையாண்டோம்ல, எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படி விளையாடுகிறார்? நீங்க அதே பம்பரம் விடணும் நான் சொல்லல, பட் ஏதாவது ஒரு விளையாட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்கள் விளையாண்டே ஆகணும். நீங்க போய் நின்று விளையாட வைக்கணும். அவன் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் போது, அக்காவோடு அண்ணனோடு தம்பியோடு பிற குழந்தைகளோடு விளையாடும் போது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயம் விளையாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே குகேஷ் வாங்கிட்டு வந்தோடனே அப்படி கண்ணீர் மல்க நம்மளும் கைதட்டி அப்படின்னு ஆசைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைக்கான முயற்சியை நாம் எவ்வளவு தூரம் எடுக்கிறோம்? விளையாட்டு ரொம்ப வேணும். மிக மிக மோசமாக மொபைல் கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ணா போனை கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படின்னு அவங்ககிட்ட போனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்க்கறதோ இல்லை நம்ம யார்கிட்டயா பேசணும்னா போனை அவன்கிட்ட கொடுத்துறோம். ஆக கடைசியான ஒரு விஷயம் இந்த மொபைல் கேம்ஸ்ல பிள்ளைகள் போய் அடிமைப்படுவது. அவனை வலுவிழக்க வைக்க, எப்படி வலுவிழக்குமா? மூளையில் வலுவிழக்க வைக்குது. நான் ஒரு நாள் துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன். அப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல, நான் ஒரு என் போன் சார்ஜ் போயிருச்சு, சார்ஜ் போடுறதுக்காக எங்கடா இருக்குன்னு தேடி அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் சொருகி போட்டுட்டு நிற்கிறேன்.
அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க, உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் விமான காத்திருப்புனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் விளையாடுது. என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு அரை மணி நேரம் அந்த போன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா? அங்க விளையாடுற வீடியோ கேம்ல எல்லாம், டே அவனை கொல்லு, அவனை சுடு, இவனை வெட்டிடு, இவன் தலையை வெட்டிடுறா, இவன் காலை அடிச்சிரு, இவனை துப்பாக்கி வச்சு சுடு, தட 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 தடன்னு சுடுறது, தன்னை வெட்ட வைக்கிறது. இதுவா விளையாட்டு? எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் விளையாடுகிறது நண்பர்களே. அந்த விளையாட்டின் மூலமாக உள் மனதில், ஆழ் மனதில் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு சாமுராய் கேம். ஒரு பையன் வெட்டிட்டே போறான், அவன் வெட்டிட்டே இருக்கான். பார்த்தேன், அவன் ஏதோ ஜப்பான் பிள்ளை மாதிரி இருந்துச்சு பார்த்தா. அப்படி அவன் வெறித்தனம் அவன் முகத்துல தெரியுது. அங்க தட்டு இங்க தட்டு, இவனை காலி பண்ணிடு, இந்த பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. இதுவா விளையாட்டு? அப்படித்தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே வடிவம். என் பையன் வந்து சொல்றேன், அப்பா NVIDIAல இருந்து எல்லா கேமும் அப்படித்தான்ப்பா விளையாட உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அவர்களை எதை நோக்கி திருப்புகிறாங்க? மனசை எப்படி திருப்புறாங்க? ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கிறது. இப்படியான ஒரு சிக்கலான விளையாட்டுல இருந்து அவன் வெளியே வரணும். அவன் ரெகுலரா கபடி விளையாடணும், ஹாக்கி விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், இங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடணும், இங்க நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளிலும் அவன் சேரணுங்கிறத தயவு செய்து வலியுறுத்துங்க. அதுதான் அவனுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். நாட் ஓன்லி பிசிக்கல் ஹெல்த், அவனுடைய உடல் நல்லா விளையாண்டா உடம்பு நல்லா சிக்ஸ் பேக்காகவும் உடம்பு வரும், அதெல்லாம் சொல்ல வரல. அதை தாண்டி மனநலம் நலமாக இருப்பதற்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும். நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக நம் குழந்தை பள்ளி காலங்கள்ல இங்க வராங்க, ஒரு ஆக சிறந்த பள்ளி, தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முனைப்பு எடுக்கிறாங்க. அந்த முனைப்பு எடுக்கக்கூடிய பள்ளிகளில் தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்துல படித்து வரும்போது சிறந்த மாணாக்கர்களாக வருவார்கள் என்பதில் துளி ஐயம் இல்லை. நான் ஒரே ஒரு பாடல் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்ல பார்த்தேன், பின்னாடி நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நிறைய போட்டிருந்தாங்க. ஆஹா, இதெல்லாம் பார்க்கணுமே, நமக்கு ட்ரெயின் லேட் ஆயிருமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் தோணுச்சு, மைண்ட்ல தோணுச்சுன்னா, இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த குழந்தை எவ்வளவு தூரம் தன்னை தயார்படுத்தி இருக்குன்னா, அப்ப மற்ற எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் தயாராக இருப்பார்கள். நிச்சயமாக இப்படியான கல்ச்சுரல்ஸ்ல அவங்க தயாராகிற விஷயம், கலாச்சார ரீதியாக இந்த மாதிரி நடனங்கள், பாட்டு, ஆட்டம், அதுதான் ஒரு குழந்தைய நல்ல செம்மைப்படுத்தி ஆட்டி ஆட்டி கொண்டு வரும். அதுல வந்து நல்லா வரக்கூடிய குழந்தைகள், மிகச்சிறந்த படிப்பை கொடுக்க குழந்தை நல்லா வந்துருவாங்க. அப்ப நம்ம கிட்ட மிச்சம் வேண்டிய ஒரே விஷயம் ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் சார்ந்த ஆரோக்கியம், ரெண்டு ரொம்ப அவசியம். உடல் சார்ந்த ஆரோக்கியத்துல இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸுக்குள்ள அவன் சிறு வயசுலேயே போகக்கூடாது. சக்கரை வியாதி 25 வயசுல வரக்கூடாது, ரத்த கொதிப்பு வரக்கூடாது, புற்றுநோய்கள் எட்டி பார்க்க கூடாது, மாரடைப்புகள் 30களில் வரக்கூடாது என்பது முதல்ல உங்க எத்தனை பேருக்கு கவனம் இருக்கணும். இது மெட்டபாலிக்கா. கம்யூனிகபிள் டிசீசஸ்ல ஒரு காய்ச்சல், சளி, ஒரு காலத்துல காய்ச்சல்லாம் வந்து முன்னாடிலாம் காய்ச்சல் வந்தா ஜாலியா இருக்கும். as I am suffering from fever அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே சுக்கு காஃபியை குடிச்சிட்டு அம்மா வந்து சூடா தோசை சுட்டு கொடுப்பா, அப்படியே வீட்டில் படுத்து பாய விரிச்சு படுத்து கிடந்து ஜாலியா இருந்தோம். இன்னைக்கு 2வது நாள் காய்ச்சல் தாண்டிடுச்சுன்னா பக்கு பக்குன்னு டாக்டருக்கும் இருக்கு. எங்களுக்கும் எழுதிட்டு முத நாள் நிலவேம்பு கஷாயம் குடிப்பா, ஆடாதோட குடின்னு சொல்லி எழுதிடுவோம். 2 நாள் சளி குறையல, காய்ச்சல் குறையல, 3ஆவது நாள் அதே அம்மா வந்து, சார் 2 நாளா கொடுத்தோம் ஒன்றும் காணோம், பையனுக்கு இன்னும் காய்ச்சல் அடிக்கணும், எங்களுக்கு பகீர் என்கிறது. ஏனென்றால் இந்த வைரஸ், பாக்டீரியா எல்லாம் முன்ன மாதிரி இல்லை, அவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வலுவாகி விட்டு டக்குன்னு ரத்த தட்டுகள் குறையுதா, வெள்ளணுக்கள் குறையுதா, ரத்த தட்டுகள் குறைஞ்சுனா தட்டுகள் ஏத்தணுமா, வேறு ஏதாவது நோய்கள் பின்னணியில வந்திருக்கா என்று அச்சப்படக்கூடிய அளவுல நோய்கள் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கு. அப்போ அந்த காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் வராம இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில இருக்கிற ஆயுதம். நல்ல மிகச்சிறந்த புரதச்சத்துள்ள உணவுகள். அப்பப்ப காஃபி டீன்னு தினம் அந்த குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க, தினம் காலையில பால் 1 டம்ளர் கொடுத்து அனுப்பிடுறேன் சார். சில பேர் சொல்ற வருது, அவன் எது குடிக்கிறானோ இல்லையோ காலையில 1 டம்ளர் பால் குடிச்சிருவான். பால் வந்து ஒரு சிறப்பு உணவு இல்லைன்னு சொல்லல, அவசியமானவர்கள் இதுக்கு போதும். மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து வேற வேற உணவு, நல்ல வெயில் காலம் வந்தாச்சுன்னா நீராகாரம் கொடுங்க. 1 கப் நீராகாரம் முந்தின நாள் தண்ணி சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கரைச்சு மோர் விட்டு அந்த நீராகாரம் குடிக்கக்கூடியதே வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்ல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. வெயில் வந்தாச்சு, மார்ச்ல இருந்தே நீராகாரம். ஏன்னா நீராகாரம்ங்கிறது ஒரு கட் பயோம்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவது நீராகாரம் தான். கட் பயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதை செகண்ட் ஜீனோம்னு சொல்றான். ஒருத்தருடைய எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல், இந்த மாதிரி சக்கரை ரத்த கொதிப்புல வராம இருக்கிறது, புத்திசாலித்தனம், எல்லாத்துக்குமே இந்த கட் பயோட்டா நல்லா இருக்கணும். குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லா இருக்கணும்.
அதுக்கு என்ன பெஸ்ட், நம்ம கிட்ட இருக்க மோர், நீராகாரம் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன ஹெர்பல் டீ கொடுங்க, சுக்குமல்லி காஃபி கொடுங்க குழந்தைகளுக்கு. நல்ல வாரத்துக்கு ஒரு நாள், எங்க ஊர்ல சுக்குவெண்ணின்னு சொல்லுவோம், வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா சுக்குவெண்ணி. சனிக்கிழமை ஆனா சுக்குவெண்ணி கண்டிப்பா இருக்கும், சனிக்கிழமை ஆனா உளுந்தங்களி கண்டிப்பா இருக்கும், சனிக்கிழமையான உளுந்தங்கஞ்சி. ஏன்னா சனிக்கிழமை ஏன் வந்துன்னா எதுவும் அதுக்கும் கோள்கள்லாம் கிடையாது, சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, லீவு, அதனால அது பழகிட்டாங்க. அப்படி சனிக்கிழமை காலையில சுக்குவெண்ணி, சனிக்கிழமை காலையில உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி. அப்படி ஒரு சிறு கலாச்சாரத்தை உங்கள் வீட்டிலும் பழக்குங்க. நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒன்னோட ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துப்பா நம்ம சுக்கு பண்ணி காஃபி கொடுப்போம், திரிகடுகம் காஃபி கொடுப்போம். குழந்தைகளுக்கு குட்டி குட்டியான அக்கறைகள் அடுப்பங்கரையிலிருந்து ஆரம்பியுங்கள். நான் அடிக்கடி சொல்வது, உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நல்லா கவனிங்க நண்பர்களே, உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். அது ஆரோக்கியமான பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நொசுக்கு நொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போற மனோபாவம் வேண்டாம். எப்பவும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிற மாதிரி அக்கறைகளை தினம் வீட்டிலிருந்து எடுத்து எடுத்து நல்ல பழங்கள் கொடுத்து, நல்ல காய்கறிகள் கொடுத்து, நல்ல புரதங்கள் கொடுத்து அவர்களை கொண்டு வாருங்கள்.